வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம், நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு செய்தி. இயேசுவின் விலகாத கரத்தின் அதிசயம் அப்படிங்கிற தலைப்புல. ஆமா. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள்ல, குறிப்பா தனிமையா ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணும்போது ஒருபோதும் கைவிடாத ஒரு இறை ஆதரவு இருக்குன்னு சொல்றதுதான். நீங்க தனியா இருக்கீங்க, பலவீனமா உணர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட உங்களை கவனிக்கிற, தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தி இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. அப்போ இந்த விலகாத கரம்னா என்ன, அது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த செய்தி சொல்லுது. இததான் நாம இங்க கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். சரி. முதல்ல இந்த செய்தி உங்களுடைய தற்போதைய நிலைய, ஒரு மனநிலைய ரொம்ப நேரடியா, அதே சமயம் ரொம்ப பரிவோட அணுகுதுன்னு தோணுது. ஆமா, அந்த நேரடியான கூப்பிடுதல், என் அன்பு நண்பரேன்னு சொல்றது கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஆரம்பத்திலேயே ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பை உண்டாக்க பாக்குது. சரி. இது ஏதோ பொதுமான செய்தியா இல்லாம உங்களுக்காகவே உங்ககிட்டயே பேசுற மாதிரி ஒரு உணர்வு தர முயற்சி செய்யுது. ஓஹோ. அப்புறம் இது சும்மா இப்போதைய நிலையை மட்டும் சொல்லல, உங்க கடந்த காலத்தையும் ஞாபகப்படுத்துது. எப்படின்னு சொல்றீங்க? உன் வாழ்க்கை புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கண்ணீரால நனைஞ்ச பக்கங்கள் இருந்திருக்கலாம். நீங்க இன்னும் எத்தனை தூரம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்க கூடிய அந்த பலவீனமான நேரங்களையும் இது சுட்டி காட்டுது. இது வாசிக்கிறவங்களோட அனுபவத்தை ஆமா இப்படிதான் இருந்துச்சுன்னு உணர வைக்கிற ஒரு உத்தி. சரியா சொன்னீங்க. அந்த அங்கீகாரத்துக்கு அப்புறம்தான் அது ஒரு திருப்பு முனைய பத்தி பேசுது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆமா, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நீங்க இறுதி கோட்டைக்கு மிக மிக அருகில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப டயர்டா இருக்கிற ஒருத்தருக்கு பெரிய பூஸ்டா இருக்கலாம். அந்த நேரத்துல தான் விலகாத கரத்தின் அதிசயம் வெளிப்படும்னு சொல்லுது. சரி. ஆக முதல்ல வலியை ஏத்துக்குது, அப்புறம் உடனே ஒரு நம்பிக்கையை விதைக்குது. இங்கதான் அந்த விலகாத கரம் அப்படிங்கிற கான்செப்ட் முக்கியமா வருது. ஆமா. இந்த மூலம் அதை எப்படி விவரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது சும்மா ஒரு துணை சக்தி இல்ல. ஓ. நீங்க மத்தவங்களால கவனிக்கப்படாத நாட்கள்ல கூட, ஏன் ஒருவேளை நீங்களே உங்களை கவனிக்காம விட்ட நாட்கள்ல கூட உங்களுக்காக முழிச்சிருக்கிற ஒரு சக்தியா அது சித்தரிக்கப்படுது. முழிச்சிருக்கிற? ஆமா, நீ யாராலும் பார்க்கப்படாத நாட்களில் உனக்காகவே கண் விழித்த தேவன் இவர் அப்படிங்கிற வரி அந்த தொடர்ச்சியான தனிப்பட்ட கவனத்தை சொல்லுது. அந்த கண் விழித்தங்கிற வார்த்தை அது சும்மா இருக்கிறத குறிக்கல, ஒரு ஆக்டிவான, ஒரு விழிப்போட இருக்கிற பாதுகாப்பு சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா. அதோட சேர்த்து உங்க கண்ணீரை பத்தின ஒரு உருவகமும் ரொம்ப அழுத்தமா இருக்கு. எந்த உருவகம்? உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் ஒரு வைரத்தை போல சேகரித்திருக்கிறது அப்படின்னு அது சொல்லுது. ஓ, வைரம் மாதிரி. ஆமா, பொதுவா கண்ணீருங்கிறது துக்கம், இழப்பு இதோட அடையாளம். ஆனா இங்க அது சேகரிக்கப்படுது, அதுவும் வைரம் மாதிரி. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்க வலி, உங்க போராட்டம் எதுவுமே வீண் போகல, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது ஒரு நோக்கத்துக்காக பதிவு செய்யப்படுதுன்னு இந்த உருவகம் சொல்ல வருது. சரி சரி. அதனாலதான் நீ வீணாக போகவில்லை அப்படின்னு இது உறுதியா சொல்லுது. இது வெறும் ஆறுதல் வார்த்தைங்க மட்டும் இல்ல, கூடவே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரு நேரடி வாக்குறுதியும் வருது. அதனால இது ஒரு தெய்வீக உறுதிமொழி மாதிரி முன்வைக்கப்படுது. இந்த வைரக்கண்ணீர் உருவகம் நிஜமாவே யோசிக்க வைக்குது. அது துன்பத்துக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்குது போல. ஆமா, இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது சவால்களை இந்த மூலம் எப்படி மறுபடியும் வரையறை செய்யுது, எப்படி ரீடிஃபைன் பண்ணுதுங்கிறது. சரி. நாம பொதுவா நெகட்டிவா பாக்குற அனுபவங்களுக்கு இது ஒரு வேற கோணத்தையே கொடுக்குது. ஆமா, இதுதான் இந்த செய்தியோட முக்கியமான உத்திகள்ல ஒண்ணு. இது பிரச்சனைகளை சும்மா லிஸ்ட் போட்டுட்டு தீர்வு சொல்லல, பின்ன அதுக்கு பதிலா அந்த பிரச்சனைகளோட நோக்கத்தையே மாத்தி சொல்லுது. உதாரணத்துக்கு பொருளாதார நெருக்கடியை பத்தி பேசும்போது அது உன்னை நசுக்கிறதுக்காக வரலன்னு சொல்லுது. அப்ப எதுக்கு வந்துச்சான்? அந்த பொருளாதார நெருக்கடி உன்னை சிக்கனமாவும் வலிமையாகவும் மாற்றவே வந்தது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாடமா, ஒரு ட்ரெய்னிங் மாதிரி மாத்தப்படுது. அதே மாதிரி புறக்கணிப்பு, இது நிறைய பேருக்கு ரொம்ப ஆழமா காயப்படும். உண்மைதான். ஆனா இந்த மூலம் உன்னை புறக்கணித்தவர்கள் புதிய சிறந்த கதவை துறக்கவே உதவினார்கள்னு சொல்லுது. இது கிட்டத்தட்ட நடந்ததெல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட தெய்வீக திட்டத்தோட பகுதியா பாக்குது. ஓஹோ. ஒரு கதவு மூடுனா இன்னொரு பெட்டரான கதவு துறக்குங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. நோயை பத்தி சொல்லும்பொழுதும் இதே அப்ரோச் தான். நோய்னா பொதுவா பலவீனம்னு நினைப்போம். ஆமா.
ஆனா இங்க அந்த நோய் உன் ஆவிக்குரிய பலத்தை அதிகப்படுத்தியதுன்னோ அது உங்கள நம்பிக்கையை நாடச் செய்ததுன்னோ சொல்றது. அப்படியா சொல்றாங்க? ஆமா, அதாவது உடம்புல வந்த பலவீனம் ஒரு ஆன்மீக பலத்துக்கான தேடலுக்கு வழி செஞ்சதுன்னு சொல்றாங்க. சரி. ஆக இது ஒவ்வொன்றுமே பொருளாதார கஷ்டம், புறக்கணிப்பு, நோய் இதெல்லாம் சும்மா துன்பங்கள் இல்ல. அதெல்லாம் வளர்ச்சிக்கும் கேரக்டரை பில்ட் பண்றதுக்கும் இந்த விலகாத கரத்தால பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அப்படிங்கிற ஒரு பார்வையை இது கொடுக்குது. அப்போ இந்த மூலம் சொல்றது என்னன்னா, நீங்க கடந்து வந்த அந்த கஷ்டமான பாதை எல்லாம் உங்களை எதிர்காலத்துல வரப்போற ஆசீர்வாதங்களை தாங்கிக்கிறதுக்கு தயார்படுத்துற ஒரு பயிற்சி மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. நீ கடந்து வந்த பாதை உனக்கு சகிப்புத்தன்மையையும் உறுதியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு மூலம் சொல்றது அதை தான் உறுதிப்படுத்துது. அதாவது கஷ்டங்கள் உங்களை பக்குவப்படுத்திருச்சு, இப்போ நீங்க அடுத்த கட்டத்துக்கு ரெடின்னு சொல்லுது. சரி, இந்த பக்குவப்படுத்துதலுக்கு அப்புறம் என்ன? இங்க தான் அந்த செய்தி ரொம்ப ஒரு உற்சாகமான வாக்குறுதிகள் நிறைஞ்ச பகுதிக்கு வருது. ஆமா, அதுதான் அந்த மாற்றம், அந்த ஆசீர்வாதங்கள் பத்தினது. உங்க வாழ்க்கை பயணத்தோட திசையே திடீர்னு மாறுது. ஒரு திடீர் மாற்றம்னு இது சொல்லுது. திடீர் மாற்றம். ஆமா, நீங்க இதுவரைக்கும் ஒரு பாதையில போய்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்க பாதை ஆசீர்வாதத்தின் கிழக்கு நோக்கி திரும்புகிறதுன்னு ஒரு புது பிரகாசமான டைரக்ஷனை காட்டுது. கிழக்கு. கிழக்குனா பொதுவா விடியல், ஒரு புது ஆரம்பம், இதையெல்லாம் குறிக்கும் இல்லையா? இங்க அது ஆசீர்வாதத்தோட திசையா சொல்லப்படுது. அந்த திசை மாற்றம் அப்படிங்கிறது சும்மா பொதுவா இல்ல, ரொம்ப குறிப்பான வாழ்க்கையோட நடைமுறை பிரச்சனைகளை தொடர வாக்குறுதிகளையும் இது வரிசைப்படுத்துது. இது செய்தியோட இம்பாக்ட அதிகரிக்குது. ஆமா. முதல்ல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை. நீ சுமந்த அந்த கடன் சுமை இப்போது விலகாத கரத்தால் விடுபடுகிறது அப்படின்னு அது சொல்லுது. ஓ, இது நிறைய பேரு மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை குறி வச்சு சொல்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவதா உறவுகள். இதுவும் நிறைய பேர் வாழ்க்கையில முக்கியமானது. ஆமாமா. நீ ஏமாற்றம் அடைந்த உறவுகள் இப்போது சீரடையும் அப்படின்னும், ஒருவேளை பழைய உறவுகள் சரியாக வாய்ப்பில்லைன்னா புதிய ஆழமான உறவுகளை தேவன் உனக்கு தருவார்னு அது உறுதியா சொல்லுது. சரி. இது உறவுகள்ல ஏற்பட்ட வலிக்கு ஒரு தீர்வையோ இல்ல ஒரு புது தொடக்கத்தையோ கொடுக்குது. மூணாவதா வாய்ப்புகள். இது தொழில், வேலை இல்ல வாழ்க்கையில மொத்த முன்னேற்றங்களா இருக்கலாம். சரி. உனக்காக மூடப்பட்டிருந்த எல்லா வாய்ப்புகளும் இப்போது அதிசயமாய் திறக்கப்படுகின்றன அது சொல்லுது. அதிசயமாய். ஆமா, அந்த அதிசயமாய்ங்கிற வார்த்தை இது மனுஷ முயற்சியால இல்ல, ஒரு தெய்வீக தலையீட்டால நடக்குதுன்னு குறிக்குது. திறக்கும் சத்தம் அப்படிங்கிறது ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறத உணர்த்துற மாதிரி வர்ணிக்கப்படுது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் டெம்பரரியா இருக்குமா இல்ல பெர்மனண்டா இருக்குமா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலையானதுன்னு சொல்லுது. அப்படியா? நான் உனக்காக திறந்துள்ள இந்த புதிய கதவு மனிதனால் மூட முடியாதது அப்படின்னு சொல்றது மூலமா இதுக்கு பின்னால இருக்கிறது தெய்வீக சக்தி, மனுஷங்களால் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த நன்மை உங்களோடயே நின்னுடாது, குறையாது, மாறாக உன் குடும்பம் உன் சந்ததி வரை பெருகி நிற்கும்னோ அது உறுதியளிக்குது. ஓ, தலைமுறை தலைமுறைக்கா? ஆமா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் இல்ல, ஒரு லாங் டேர்ம் ஜெனரேஷனல் ஆசீர்வாதமா இதை பாக்குது. இது ஒரு பெரிய விஷனை கொடுக்குது. ஆனா இதையெல்லாம் வாங்கிக்க நாம என்ன செய்யணும்? சும்மா உட்கார்ந்திருந்தா போதுமா? இல்ல, இங்கதான் இந்த செய்தி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. இது சும்மா நம்பிட்டு இருக்கிறத பத்தி மட்டும் பேசல. அப்புறம் இந்த மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க உங்ககிட்டேந்தும் சில விஷயங்களை எதிர்பார்க்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இல்ல, ஆனா மனநிலை, செயல்பாடு சம்பந்தப்பட்டது. என்னென்ன அது சொல்லுங்களேன். முதல்ல பயத்தை விடு. உங்க ஆசீர்வாதத்துக்கு பெரிய எதிரியே பயம்தான் அப்படின்னு மூலம் சொல்லுது. பயமா? ஆமா, பழைய அனுபவத்தால வந்த பயமா இருக்கலாம், இல்ல எதிர்காலத்தை பத்தின பயமா இருக்கலாம். அதை விட்டுட்டு நிம்மதியா இருக்க சொல்லுது. சரி. ரெண்டாவது நம்பிக்கையோடு பேசு. இது சும்மா மனசுல நம்புறது மட்டும் இல்ல, அத வார்த்தையால வெளிப்படுத்தணும்னு சொல்லுது. ஓ, பேசணுமா? ஆமா, நெகட்டிவா பேசுறத விட்டுட்டு தேவனால் முடியும், விலகாத கரம் என் பக்கம் உள்ளது அப்படின்னு உறுதியா பேச சொல்லுது. வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குங்கிற நம்பிக்கையை இதை பேஸ் பண்ணிருக்கு. அதாவது நம்ம பேச்சே நம்ம ரியாலிட்டியை உருவாக்க உதவுன்னு சொல்ல வருதா? ஆமா, அந்த மாதிரி தொனில தான் சொல்லுது. மூணாவதா நன்றியோடு இரு. நன்றி. ஆமா, ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன நல்லதுக்கும் சரி, வரப்போற பெரிய நல்லதுக்கும் சரி நன்றி சொல்ல பழகிக்க சொல்லுது. நன்றி உணர்வு இன்னும் அதிசயங்களை கொண்டு வரும்னு ஒரு கருத்து இதுல இருக்கு. சரி. நாலாவதா உறுதியாய் நில். தோல்வியை பார்த்து பயந்து பின்வாங்காம இப்ப நீங்க கடந்து வந்த பாதையால பலமாயிட்டீங்கன்னு உணர்ந்து நம்பிக்கையோட உறுதியா நிக்க சொல்லுது. ஆக இது வெறும் தெய்வீக செயல்பாடு மட்டும் இல்ல,
ஒரு விதத்துல இது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தெரியுது. கடவுளோட விலகாத கரம் ஒரு பக்கம் வேலை செய்யுது, அதே நேரத்துல நம்மளோட மனப்பான்மை, நம்ம வார்த்தைங்க, நம்ம செயல்கள் இது எல்லாமும் இந்த மாற்றத்தை வரவேற்கிறதுலயும் அதை தக்க வைக்கிறதுலயும் ஒரு பங்கு வகிக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. கரெக்ட். இது ஒரு வகையில கேக்குறவங்களுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்குதுல்ல. சரியா சொன்னீங்க. இது சும்மா ஒரு ஆடியன்ஸா இருந்து பிளெஸிங்க வாங்கிக்கிறது இல்ல. நம்ம பங்கு பயம் இல்லாம இருக்கிறது, நம்பிக்கையோட பேசுறது, நன்றி சொல்றது, உறுதியா நிக்கிறது, இதெல்லாம் அந்த தெய்வீக செயலோட சேரும்போதுதான் முழுமையான மாற்றம் நடக்குங்கிற ஒரு பார்வையை இது வைக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. இந்த மாற்றத்தை அனுபவிக்கிறதுல மனுஷனோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இது யோசிக்க வைக்குது. அப்போ இந்த முழு செய்தியையும் நாம ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா இதோட சாராம்சம் என்ன? இது முதல்ல உங்க வழிய, உங்க போராட்டத்தை ரொம்ப ஆழமா எடுத்துக்குது. ஆமா. அப்புறம் நீங்க தனியா இல்ல, ஒரு நிலையான அன்பான விலகாத கரம் உங்களோட இருக்குங்கிற நம்பிக்கையை தருது. சரி. அடுத்ததா, நீங்க சந்திச்ச கஷ்டங்களை சும்மா துயரமா பார்க்காம அதெல்லாம் உங்களை வளர்க்கறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் நடந்த பாடங்களா மாத்தி யோசிக்க வைக்குது. அதை தொடர்ந்து கடன் தீர்றது, உறவுகள் சரியாகிறது, புது வாய்ப்புகள் திறக்கிறதுன்னு ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த குறிப்பான வாக்குறுதிகளை கொடுக்குது. இந்த பலன்கள்லாம் தற்காலிகமானதில்ல, நிலையானது, தலைமுறைக்கும் நிக்குன்னு உறுதியளிக்குது. சரி. கடைசியா இந்த அற்புதங்களை வாங்கிக்க உங்க பங்கையும் சொல்லுது. பயத்தை விட்டு நம்பிக்கையோட பேசி நன்றியோட இருந்து உறுதியா நிக்கிறது மூலமா நீங்க இந்த மாற்றத்துல ஒரு ஆக்டிவ் பார்ட்டா மாறுறீங்கன்னு சொல்லுது. இந்த உரையாடலோட கடைசியில இந்த மூலம் சொல்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்தை நான் திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க மாற்றத்தோட இல்ல இந்த அதிசயத்தோட சும்மா ஒரு சாட்சியா, ஒரு பார்வையாளரா மட்டும் இருக்க மாட்டீங்கன்னு அது சொல்லுது. ஓ, அப்போ அதுக்கு பதிலா நீயே அதிசயங்களின் களமாக மாறுவாய். இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆமா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கிறது மட்டும் இல்ல, நீங்களே அந்த அதிசயத்தோட வெளிப்பாடா மாறுவீங்கன்னு சொல்லுது. அதோட நீ அவமானப்பட்ட அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிற வாக்குறுதி. ஆமா. இது சும்மா ஒரு ஆறுதலோ இல்ல நஷ்ட ஈடோ இல்ல, இது ஒரு முழுமையான நிலைமாற்றம், ஒரு கௌரவத்தை மீட்டு தர மாதிரி. எங்கே தாழ்ந்தாங்களோ அங்கேயே உயர்வு. அதேதான். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செய்தி. இந்த செய்தி முழுவதுமே நம்பிக்கையை ரொம்ப தீவிரமா வெளிப்படுத்தணுங்கிறது வலியுறுத்துது. ஆமா. என் பிரச்சனை முடிஞ்சது, என் அதிசயம் வெளிப்படுது, நான் இப்ப வெற்றில நிக்கிறேன், இந்த மாதிரி அறிவிப்புகளை தைரியமா சொல்ல சொல்லி தூண்டுது. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த மூலத்தோட பார்வைப்படி ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துடுச்சுன்னு நம்பி இந்த மாதிரி பாசிட்டிவான நம்பிக்கை நிறைஞ்ச வார்த்தைகளை வெளிப்படையா அறிவிக்கிறது அந்த மாற்றத்தை நிஜமாக்குறதுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இது நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்.